அன்பானவர்களே, தொழுகையின் முக்கியத்துவம் நாம் பார்த்தோமேயானால் மிகவும் அதிசயித்து போவோம், விரமித்து போவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தொழுகைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய கதர், எவ்வளவு பெரிய மர்த்தபா, எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது என்று சொன்னால், தொழுகையுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டால், ஃபர்லான தொழுகை ஆரம்பித்து விட்டால், காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார்களே, அந்த தவாஃப் கூட நிப்பாட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தவாஃப் இருக்கின்றதே இப்போது ஆரம்பிக்கப்பட்டதல்ல. ஆதம் நபி காலத்தில் இருந்து, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில், அதற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிய பிறகு அன்று ஆரம்பிக்கப்பட்ட தவாஃப் தொடராக தொடராக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த தவாஃப் கூட நிப்பாட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த தொழுகையின் சிறப்பை மேலும் பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார்களே, அந்த தவாஃப் காபத்துல்லாவில் மட்டும்தான் செய்ய முடியும், உலகத்திலே வேறு எங்கும் செய்ய முடியாது. நாம் தொழுகை இங்கே தொழலாம், காட்டில் தொழலாம், ஃப்ளைட்டில் தொழலாம், மலையில் தொழலாம், உலகத்தில் எங்கு சென்ற எந்த மூலையிலும் தொழலாம். அதே போல நோன்பு நோக்கலாம், அதே போல ஜக்காத் தரலாம். சகோதரர்களே, இது போன்ற மற்ற இபாதத்துகள் இருக்கின்றதே, அது எங்கும் செய்யப்படலாம். ஆனால் தவாஃப் இருக்கின்றதே, காபத்துல்லாவில் மட்டும்தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பாக்கியத்தை அல்லாஹ் எந்த அளவு வைத்திருக்கிறான் என்றால், தொழுகை ஆரம்பித்து விட்டால் அந்த தவாஃப் கூட நிப்பாட்டப்படுகிறது. ஆனால் நாம் மக்கள்கிட்ட சொல்கிறோம், தொழுகை நேரம் ஆயிடுச்சுப்பா, பாங்க சொல்லப்பட்டுருச்சு, காமத்துடைய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மிலே பலர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? நான் வேலைக்கு போயிட்டு அதனால் தொழ முடியல, நான் ஃபேக்ட்ரியில் இருந்து அதனால் தொழ முடியல, நான் ஆஃபீஸில் இருந்து அதனால் தொழ முடியல. இது போன்ற சப்பை காரணம் கட்டி சகோதரர்களை நாம் தொழாமல் இருக்கிறோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு அந்தஸ்து தந்திருக்கிறான் என்று சொன்னால், காபத்துல்லாவிலே தவாஃப் கூட தொழுகைக்காக நிப்பாட்டப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் எவ்வளவு சப்பையாக மொக்கையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையின் முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.